2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2026 புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமிகள் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிம்மராசி நாங்களாம் எவ்வளோ கெத்து தெரியுமா, நாங்கள் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழறவங்கள கூட இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அஷ்டம சனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் மிரட்டி ஏதோ ஒரு பயமுறுத்தி வச்சிருக்கிற ஒரு ஸ்டேஜ்லயே இருக்கிற மாதிரி இருக்கே சுவாமி. நிச்சயம் நிச்சயம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொசைட்டியில் சொல்கிற மாதிரி தான், ஆம்பளைனா அழுவக்கூடாது, ஆம்பளைனா அழுவக்கூடாது சொல்லி, யோ என்னை ஃப்ரீயாக இருக்க விடுங்கடா, நான் சொன்னனாடா, நான்லாம் நல்லா அழுவேன்டா, நீ அழுவக்கூடாது, பிகாஸ் யூ ஆர் தி லீடர், பிகாஸ் நீ சிம்மராசி, பிகாஸ் நீ சிம்மராசி, நீ தான் சிங்கம் தான் உன் லோகோ, புரியுதா, நீ சிம்மராசி அப்படி சொல்லியே சொல்லி 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 என்னை எக்ஸ்போஸ் பண்ணவே விடாமல் எனக்கும் வலிக்கும்னு யாராவது நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நிறைய கஷ்டப்பட்ட காரணம் என்ன, இவங்களோட பில்டப்ஸ் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாத மாதிரியே கத்துனா கூட ரெண்டுன்னா குத்துனா கூட கத்தக்கூடாதுடா, இல்லடா வலிக்குண்டா கத்துவேன், வடிவேலு அவன் நல்லவன்னு சொல்லிட்டாமா அந்த மாதிரி தான். ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் என்னன்னா, இவங்க நான் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் நான் ஃபீல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிறது தான். இப்போ இவர்களுக்கு வருடத்தின் துவக்கத்தில் 5 கூடிய குரு பகவான் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நல்லதெல்லாம் பேசுவோம். அப்போ குரு 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 11லிருந்து 3ஐ பார்க்கிறார், 5ஐ பார்க்கிறார், யோகங்கள் பார்க்கிறார். அப்போ எனக்கு திருமணமாகிற யோகம் இருக்கா குருஜி? கண்டிப்பாக இருக்கு. கல்யாணம் இது தொடர்ந்து ஃபாரின் போகிற யோகம் இருக்கு, குழந்தை இருக்கு. என்ன யோகம் கேட்டாலும் அந்த யோகத்தை தருவார் இந்த குரு பகவான். ஏன்னா குரு தரும் அற்புத பலன் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். பிரமாதம். அப்படியே 9ஆம் பார்வையார் ராகுவை பார்க்கிறார். என்னப்பா அப்படி பார்த்து வச்சிருக்காரு, அதனால வண்டி ஓடுது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ராகுவை பார்த்து அப்படி காபந்து பண்ணி செட்டில் பண்ணி வச்சுருக்காரு. ஓகே, இந்த சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் த வெரி எனிமிட்டிக் பர்சன். நம்ம தான் சிம்மத்துக்கு ஜென்ம எதிரி. யாரு? சனி. கடகம் மாதிரியே சிம்மத்துக்கு எதிரி அவன். ஸோ சிம்மத்துக்கு 6 கூடையவன், வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனே சனி தான். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள சிக்கிக்கிட்ட மாதிரி கதை. ஒரு சிங்கம் ஒரு கூண்டுக்குள்ள சிக்கிருச்சு, வர்ற போறவங்க எல்லாம் சிங்கத்து பக்கத்துல உட்காந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் உங்க நிலைமை. நான் சிங்கம்டா, அது ஓகே, நீங்க இப்போ யூ ஆர் லாக்டு இன் தி கூண்டு, ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் செல்ஃபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வந்தவொடனே, இந்த சனி பேசுறான் சார் பேச்சு, என்னென்ன பண்றான் சார், நான்லாம் யார் தெரியுமா சார், பேசக்கூடாது, அண்டர் சர்வேலன்ஸ் ஆஃப் தி சனி நீங்கள் இருக்கீங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும், அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தரும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவரோட ஜென்ம எதிரி. நான் எங்கே சார் ஜென்ம எதிரி, எனக்கு அவனை பார்த்ததே இல்லையே. உங்கள் ஃபாதர் சூரியன் இருக்காருல்ல, அவர் ஜென்ம எதிரி. அந்த ஆள் எதிரின்னா நான் ஏன் தான் கவலை பண்ணோம். சட்டம் தன் கடமையை செய்யும், சூரியனுக்கு சனிக்கு ஆகாது. அதனால அஷ்டம சனிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அஷ்டம சனி உங்களுக்கு கஷ்டங்களை தருகிறது. அஷ்டம சனினால என்ன கஷ்டம் வரும் என்றால், எதை தொட்டாலும் ஒரு காரிய தடை ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சைக்கலாஜிக்கல் கோட் ஒன்று இருக்கு. சைக்கலாஜிக்கல் கோட் நான் ரொம்ப ரசித்து படித்த பதிவு. ஒரே மாதிரியான நபர்கள், ஒரே மாதிரியான சம்பவங்கள், ஒரே மாதிரியான நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் சிம்மராசிக்கு நடக்கும், அவர்கள் கற்றுக்கொள்ளும் முறை. ஓகே, நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இதே குமார் தான் என்னை ஏமாத்தினா, இதே மாதிரி சம்பவம் நடந்தது, இதே மாதிரி நான் போய் லாக்கானேன் 2 வருஷம் முன்னாடி, திரும்பவும் எனக்கு இதே நடக்குது. ஏன் நடக்குதுன்னா, நீங்கள் அப்பயும் கற்றுக்கல, இப்பயும் கற்றுக்கல, நீங்கள் கற்றுக்காத வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ கற்றுக்கணும்? குமார் இனிமேல் என் லைஃப்பில் வேண்டான்னு என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் குமார் வருவான். ஸோ அப்போது வாட் நீட்ஸ், சிம்மராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ட்ராப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம் இது அப்படின்ட்டிங்கன்னா அந்த ட்ராப் இனி வராது. இது வாழ்க்கையில் நான் சொல்லித்தரும் ஒரு உன்னதமான பாடம் நண்பர்களை. ஒரு ட்ராப்பில் மாட்டினா அந்த ட்ராப்பை நல்லா உள்ள யோசித்து இனி அது வராதபடிக்கு தடுத்துட்டிங்கன்னா அது வரவே வராது. ஆனால் அதை நீங்கள் பாடத்தை சீரியஸாக எடுத்துக்கலைன்னா அந்த ட்ராப் திரும்பவும் ஒரு என்னைக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுது. இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்த ரைட்டு, இப்போ தான் அடுத்து இதில் போட்டேன், இதுக்கு மேலே நீ போடுவேன், ஐயோ நான் போடவே மாட்டேன், வந்துருச்சா, இதோடு இது நடக்காது திரும்பவும். ஸோ சிம்மராசிக்கு இப்போது நல்லா இருக்கு. ஆஃப்டர் ஜூன் 12ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். அப்போ என்ன ஆகுது? அண்ணே வணக்கண்ணே, நம்ம கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சினே,
உங்கள் பேரை போட்டு போஸ்டர்லாம் ஒட்டியாச்சுனே, அதான் நீங்கள் ஏதாவது தம்பிக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, என் பேரை போட்டு அவன் நோட்டீஸ் போட்டிருக்கான், அண்ணே அதெல்லாம் போட்டான் கொடுங்க ஒரு 10,000 மொய் வச்சு விடுங்க. ஏன்டா இப்படி செலவு வைக்கிறீங்க, யாருன்னே தெரியாது, சும்மாவே ஒரு பெருமைக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது சுப செலவுகள் நம்மளை தாண்டி செலவாகும். அது எப்படின்னா, ஒரு இங்கிருந்து கன்னியாகுமரி போய் ஏதோ ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வருவீங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தேவையே இல்லாமல் அலையிறது போகிறது சுபச்செலவு. அது சுபச்செலவு நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் அது உண்மையில் சொல்ல போனால் உங்களுடைய நேர விரயம். 12ஆம் இடத்தை குரு பகவான் இருக்கும்போது 12ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 4 பார்க்குறார், அடுத்ததாக 6 பார்க்குறார், 8 பார்க்குறார். நிறைய சொத்து சேர்த்துவீங்க, அப்படி போச்சு. இப்போ என்ன விஷயம்னா, சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே என்னன்னா, சொத்து சேர்த்துவீங்கன்னு சொன்னேன், சுப செலவுகள் நிறையா பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. அஷ்டம சனிகிட்ட மட்டும் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க, எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்க. டோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக் அகெயின், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் 7ஆம் இடத்திலே ராகு. இந்த ராகு தரும் பொற்பலன் என்னன்னா, தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சிருவார் ஒரே நாளில். ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் இங்கே இந்தியாவிலே இருக்கக்கூடாது, யுவர் நாட் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீங்கள் அப்படியே அங்கே பிஆர் வாங்குறவங்களுக்குலாம் பிஆர் கிடச்சிரும். இந்தியாவிலேருந்து நான் கனடா சிட்டிசனாக மாறுகிறேன், அந்த மாதிரி ஆயிடுவீங்க. இன்னும் நம்ம காத்தமுத்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சிட்டிசன் ஆகிட்டாரு. காத்தமுத்து அமெரிக்கா சிட்டிசன் ஆகக்கூடாதா? ஆகலாங்க, ஆகலாம். அந்த மாதிரி வந்து ராகு வந்துட்டார், நீங்கள் ஆகலாம். யூ ஹாவ் ஆல் தி ஆக்சஸ், யார் வேணா ஆகலாம். 7ஆம் இடத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா, நெருப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா விளக்கேற்றலாம், நெருப்பை தவறாக பயன்படுத்தினீங்கன்னா வீடே எரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் 7ஆம் இடத்து ராகு தவறாக பயன்படுத்திட்டா பழைய எக்ஸு எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ தான் பார்த்து, ஹாய் டியர், குட் மார்னிங், நியூ இயர் பிறந்திருக்குமா, ப்ளீஸ்மா நான் இனிமையாவது உருப்பிடுறேன். இன்றைக்கி தான் எங்கள் கம்பெனியில் ஒரு முடிவு எடுத்தோம், எல்லாருமா சேவிங்ஸ் போடணுன்னு ஒரு முடிவு எடுத்தோம். காலையிலையும் போனா இப்போ என்னன்னா, நம்ம டைமை விரயம் பண்ணுற எது கூடயும் சேராதீங்க, பெயர் கெடும், குடும்பத்தில் சந்தேகம் வரும், தேவையற்ற நபர்களுடன் தொடர்பு ஏற்படும். சார் அவரோட எக்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. சிம்மத்தோட எக்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நான் சொல்றேன் EXX இல்ல, நான் சொல்றது XX. There is a difference between EX and X. EX is mean that past life ஓட பார்ட்னர். புரியுது சார். நான் சொல்ற எக்ஸ் வேற லைஃப்க்குள்ளே வரல, இது வேற எக்ஸ். அவர்கள் போன் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் மனது பெயரை கெடுக்கின்ற எந்த விஷயத்திலையும் இறங்கிறாதீங்க, அதான் முக்கியம். சும்மா ஒரு ஜாலிக்கு பேசினேன், எதுவும் பண்ணக்கூடாது. எதை பண்ணாலும் குடும்பம் வீணாக போயிடும், குடும்பத்தில் டைவர்ஸ் வரைக்கும் போகும். 7ஆம் இடத்து ராகு பிரிச்சே விட்டுருவார். You have to be most careful about the family, because family is most important. ஸோ சிம்மம் வந்து இவ்வளோ சொல்லி நல்லா ஆரம்பிச்சு கடைசியில் வந்து இப்படி பாரின் போயிடுங்க, ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணுங்க, உங்களை யாரும் வேண்டாண்ணா. பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் வேண்டாம், பெண்கள் நாட்டின் கண்கள். எனக்கும் பெண்களும் சம்மந்தமே இல்லை, நான் கடும் பிரம்மச்சாரின்னு ஆயிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். சூப்பர் சார், ஸ்டார்டிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஃபைன். இப்போ இவங்க வந்து பரிகாரங்கள், அப்புறம் இவங்க வந்து என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள்? இவங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டாலாம் ஒரு டோலோ 650 பத்தாது. இவங்களுக்கு வெறும் ஜுரம் மட்டும் கிடையாது, கூட ஆன்டிபயோட்டிக் தேவை, இவர்களுக்கு விட்டமின் தேவை, 2 சத்து ஊசி தேவை, அது மாதிரிலாம் நிறைய போடணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் நல்லா தானே சார் சொன்னீங்க, என்ன சார் இப்படி முடிச்சிட்டீங்க? இவங்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இவங்க அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்காக ஒரு திருநாகேஸ்வரம் அப்படி போடுங்க, பில்லை போடுங்க. 7ஆம் இடத்து ராகுக்காக ஒரு திருநாகேஸ்வரம், பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்துக்கோயில் போயிட்டு வாங்க. அப்படி 8ஆம் இடத்துல இருக்கிற சனிக்காக ஒரு திருநள்ளாறு, அப்படி பக்கத்தில் இருக்கிற பொலிச்சலூரை போட்டுக்கங்க. அப்படி குரு பகவான் 12லேருந்து சுபவிரயம் பண்ண போகிறார் ஒரு ஆலங்குடி. இப்படியே டிவைனாகவே ட்ராவல் பண்ணும். இந்த வருஷம் ஃபுல்லாக இவங்க டிவைனாகவே இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சனிக்கிழமையானா சனிக்கிழமை சனி பகவானை கும்பிடணும், வியாழக்கிழமையானா குரு பகவானை கும்பிடணும், சனிக்கிழமையானது இப்படி ஞாயிற்றுக்கிழமையான ராகு பகவானை கும்பிட்டுட்டே இருக்கணும். இதான் உங்கள் பாடிக்கு நல்லது, அது இருந்தால் அவங்க நல்லது. ஃபைன் சார். உண்மையாகவே சிம்மராசி இதை பார்த்துட்டு உஷாராக இருக்கணும் அப்படின்றத நம்மளும் வந்து தெரிவிச்சுக்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கான மார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு 85 மார்க் போடலாம். ஓகே சார், ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டைம் எடுத்து. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த டீட்டெயில்டான இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் சார்பாக, நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.